நேற்று பார்த்ததோட கண்டினியூட்டி. இந்தியாவோட வடிகால் அமைப்பு, ட்ரைனேஜ் சிஸ்டம். ஆறெல்லாம் எங்கே உருவாகும்? ஆறு எங்கே உருவாகும்? மலை பிரதேசத்தில் உயரமான இடத்துல உருவாகி பள்ளத்தை நோக்கி ஓடி கடலில் போய் சேரும். ஆறு ஓடுறதுக்கு என்ன காரணம்? வெரி குட், புவியீர்ப்பு விசை. சரியா? அதனால தான் பள்ளத்தை நோக்கி ஓடுது. அதேமாதிரி நிலச்சரிவு, அதுக்கெல்லாம் காரணமே யார்? புவியீர்ப்பு விசை தான். ஆமாவா? சரி. முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலோ அல்லது நீர்நிலையிலோ சேர்க்கும் செயலாகும். அதான் வடிகால் அமைப்பு. முதன்மை ஆறு, முதன்மை ஆறுனா எது? இப்போ காவேரி முதன்மை ஆறு. அதோட துணை ஆறு எது? பவானி, அமராவதி. இதெல்லாம் நம்மளோட சேலத்தில் ஓடுதுல திருமணி முத்தாறு. தண்ணி இன்னும் அவ்வளோ ஓடிட்டு இருக்குல்ல, நிறைய ஓடுது. அதெல்லாம் அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அப்புறம் யார்? நொய்யல். நொய்யல், பவானி, நொய்யல் எந்த பக்கம் சேரும்? இந்த பக்கம்தான் நொய்யல். அதேமாதிரி கிளையாறு. துணையாருக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரிபியூட்டரிஸ். இங்கிலீஷில் முன்னாடியே நம்ம பார்த்தோம், இதெல்லாம் பேசிக்கலாம். அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஆகும். அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வந்துடும். நீங்களாம் துணையாறு தண்ணி போய் கலக்கிறது, மெயின் ஆறில் போய் சேர்றது. அடுத்து கிளையாறு இருக்கும், கொள்ளிடம், இது மாதிரி நிறையா இருக்கும். குடமுருட்டி, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். அந்த டெல்டா மாவட்டம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறையா இருக்குது, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் கிளையாறு. மெயின்லேருந்து பிரிஞ்சு போகிறது கிளை. இங்கிலீஷில் டிஸ்ட்ரிபியூட்டரி. ஓகேவா? இவங்கெல்லாம் சேர்ந்து போய் கடல்லையோ அல்லது ஏரியிலையோ நீர்நிலை ஏதாவது ஒன்றுலையோ சேர்றதானே அது வடிகால் அமைப்பு. இங்கிலீஷில் ட்ரைனேஜ் சிஸ்டம். முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வடிகால் கொப்பரை. வடிகால் கொப்பரை, ரிவர் பேசின் அப்படிம்பாங்க. ரிவர் பேசின் இங்கிலீஷில். இது பாயுதுலையே ஏரியா, இந்த ஆறுகள் பாயக்கூடிய ஏரியா அல்லது அந்த ஆறுகள் உருவாகி போகக்கூடிய எல்லா ஏரியாவும், அதுக்கு பேர் தானே அது ரிவர் பேசின். வடிகால் அமைப்பானது ஒரு பிரதேசத்தில் உள்ள நிலவியல் அமைப்பை பொறுத்தே அமையும். ஆமாவா? எதை பொறுத்து அமையும்? சொல்லுங்கள் பார்ப்போம். நிலவியல் அமைப்புனா எது? உயரமான இடத்துலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும், அவ்வளோதான். அதை தான் சொல்கிறாங்க. டோப்போகிராஃபி இங்கிலீஷில் நிலவியல் அமைப்புனா. இந்தியாவின் அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பு இரு வகையாக பிரிக்கப்படுது. இமயமலை, நேற்று பார்த்தோமா, இமயமலையில் தோன்றும் ஆறுகள். அது கூட தவறான வார்த்தை தான். வட இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்லலாம். தீபகற்ப இந்திய ஆறுகள். சரி, ரைட், ஓகே. தீபகற்பம் ஞாபகம் இருக்குல்ல, ஆரவழியிலேருந்து அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும், அப்படியே வெஸ்ட் பெங்கால் போய் கன்னியாகுமரி வரைக்கும். அதனால தான் அதை கொடுத்துட்டு இது கொடுத்துருக்கானுங்க. இமயமலை ஆறுகள். இமயமலை ஆறுலாம் வற்றாத ஆறுகள். ஓகேவா? தீபகற்ப ஆறுகள் சீசனல் நேச்சர். சீசனல்னால் பருவகால ஆறுகள். பருவ காலத்தில் தான் மழை பெய்யும், அப்போ மட்டும் தான் தண்ணி ஓடும். இமயமலை ஆறு மட்டும் ஏன் வருஷம் ஃபுல்லாக ஓடுது? பெரனியல்பாங்க இங்கிலீஷில். மழை பெய்யாத காலத்தில் பனி உருகி, பனியாறு இருக்குல்ல, அது உருகி தண்ணி வரும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இதெல்லாம் முக்கியமான தீபகற்ப ஆறுகள். பெனின்சுலார் ரிவர்ஸ், ஹிமாலயன் ரிவர்ஸ் இங்கிலீஷில். இவ்வாறுகள் வட இந்தியாவில் இமயமலையாறு தோன்றார்கள். வட இந்தியாவில் பாய்கின்றன. வடக்கே உள்ள இமயமலையில் இந்த ஆறுகள் உற்பத்தியாவதால் இமயமலை ஆறுகள் என்று அழைக்கப்படுகிறது. வற்றாத ஜீவநதிகள் இங்கிலீஷில் பெரனியல் நேச்சர்.
ஓகேவா? இங்கிலீஷில் படிக்கிறவங்க புரியலாம் கேளுங்க படிச்சுட்டு. தமிழில் நல்லா கதை கேட்டுட்டு அதை படிச்சிங்கன்னா புரியும். ஓகேவா? ஏன்னா தாய்மொழி யார்? எது? தமிழ். தமிழில் கதையை புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா எல்லாம் எந்த மொழியும் ஈஸி தான். நம்ம பிரச்சனை என்னது? இங்கிலீஷ்னு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் தூக்கி போடுறாங்க, கடனை உடனே வாங்கி. பெரிய தப்பு அது. சரி, பரவாயில்ல. சிந்து நதி தொகுப்பு, இண்டஸ் ரிவர் சிஸ்டம் இங்கிலீஷில். இண்டஸ் ரிவர் சிஸ்டம். சிஸ்டம்னாக்கா மெயின் ஆறு, அதோட துணையாறு, அதோட கிளையாறு எல்லாம் சேர்ந்தது தான் அது சிஸ்டம். ஓகேவா? சிந்து நதி 2850 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்திய பகுதியில் 750 கிலோமீட்டர் தான். மிச்சதெல்லாம் கொஞ்சம் சைனா, சரியா? கொஞ்சம் சைனாவில் ஓடும். அப்புறம் பெரும்பாலும் எங்கே ஓடுது? பாகிஸ்தான். பட் இந்திய துணை கண்டம் தான். நேற்றே சொன்னேன்னா இங்கே பாருங்க, இதான் பிரம்மபுத்திரா அங்கே உருவாகும். கர்சர் தெரியுதா? பிரம்மபுத்திரா அதுக்கு பக்கத்தில் தான் உருவாகுது. இங்கே தான் அந்த என்னது ஒரு ஏரி இருக்குது, மானசரோவர் லேக்கு என்னமோ இருக்கும். இந்த சாமியாரங்கள்லாம் காசு பிடிக்கிட்டு கூட்டிகிட்டு போவானுங்களே லட்சக்கணக்கில், அது அழகாக இருக்கும். அங்கே அதுக்கு பக்கத்தில் தான் ரெண்டுமே வருவது. இது இந்த பக்கம், அது அந்த பக்கம். இமயமலை இருக்கா? இதான் கைலாஷ், இது மானசரோவர் லேக். ஃபோட்டோ இந்த சாமியாருங்க ஃபோட்டோ வருமே, சாமியாருங்க இங்கே தான் காசு பிடிங்கிட்டு இந்த பாருங்க, வராமல் பாருங்க. லட்சக்கணக்கில் வாங்கிட்டு கூப்பிட்டு போவானுங்க. சீனாவில் இருக்குது ஆக்சுவலாக. இது சூப்பராக இருக்கும். எப்படி இது சொன்னால அன்றைக்கே சொன்னால, அப்படி பலன்னு மின்னும். ஏமா போட்டுக்குங்க. உடனே சிவன் இறங்கிட்டாரு அப்படிம்பாங்க. அது லைட்டிங், சூரிய ஒளியனுடைய அந்த வேவ் லென்த்துலாம் பார்த்தோம்ல, லைட்டு அந்த கதை. அதனால இன்னும் அது வெள்ளையாக இருக்கும். இந்த கைலாஷ், கைலாச மலைன்னு சொல்கிறாங்கள, கைலாய மலை என்ன இது? சரி. உலகில் உள்ள நீளமான நதிகள் ஒன்றாக திகழ்கிறது. திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானசரோவர் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் நோட் பண்ணிக்கங்க உற்பத்தி ஆகிறது. இந்நதி பாயும் மொத்த வடிகால் அமைப்பு இவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. 11 லட்சம் சதுர கிலோமீட்டராமா இங்கேருந்து அங்கே நம்ம இது வரைக்கும். இதில் 11 லட்சம் சதுர கிலோமீட்டரில் 3,21,000 சதுர கிலோமீட்டர் இந்தியாவில். லடாக் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குகிறது. கோர்ஜஸ் பார்த்தோம்ல, குறுகிய மலை இடுக்குன்னு அங்கே பார்த்துருப்போம். கோர்ஜஸ் இங்கேருந்து போகுது. என்னென்ன மலைத்தொடருக்கு இடையே பாயுது? 2 மலைத்தொடருக்கு. இதில் லடாக்கு, ஜாஸ்கர் அங்கே பார்த்துருப்போம். டிரான்ஸ் ஹிமாலயாவில் 4 மலைத்தொடர் இருக்குது. லடாக்கு, ஜாஸ்கர், இன்னும் ஏதோ எல்லாம் ஓடுதுன்னு பார்த்துருக்கோம். மலையெல்லாம் இருக்குன்னு. அப்படி கொஞ்சம் கொண்டு இவ்வளோ தூரத்தை மட்டும்தான் இந்தியாவில் பாயுது. கொஞ்சம் தான், இங்கே மட்டும்தான் இந்தியாவில் பாயுது. அது கூட பாகிஸ்தான்கிட்ட தான் இருக்குது. அப்படியே போய் பாகிஸ்தான் வழியாக அரபிக்கடலில் கலக்குது. அதோட துணையாறுகள் பார்த்துக்கங்க. ஆர்டரை எப்படி பார்த்துங்க. துணையாறு சிந்து, ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இதில் ராவி, பியாஸ், சட்லஜ்லாம் பஞ்சாப். இங்கே பஞ்சாப் இருக்குல்ல, அது வழியாக போய் இதில் இங்கே ஒன்று ஓடுதா, இங்கே ஒன்று. சட்லஜ் நதிக்கு குறுக்கில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டேம் கட்டியாச்சு. அந்த டேம்லேருந்து
கிளாஸில் இருக்குது. இந்திரா காந்தி கேனால் அப்படின்னு ஒன்று கட்டிட்டாங்க செயற்கையாக, இந்திரா காந்தி கேனால். அப்போ அந்த பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் வரைக்கும் அது வந்து என்ன பண்ணுது, நீர்ப்பாசனம் கிடைக்கிது. சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் தான் போடுவாங்க. செயற்கையா இந்த மேப்பை தெரியுதா? அப்போ அந்த பாலைவனம்லாம் என்ன ஆகுது, சோலைவனமாக மாறிடுச்சாங்க. பட் நிறையா என்வரான்மெண்டல் இஷ்யூ இருக்குது. அதுதான் அந்த கோடு மேப்பில் தெரியுதா? நம்ம செயற்கையாக உருவாக்குனது. எந்த நதி குறுக்க கட்டியிருக்கான்? சட்லஜ் ரிவர், சட்லஜ் கேட்பாங்க. அதேமாரி வடக்குலேருந்து ஆர்டராக பார்த்துக்கோங்க. சிந்து, ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் 7 நதி இருக்கும். ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம் சப்த சிந்து அப்படின்னு. சப்தனா 7. சரஸ்வதின்னு கதை விட்டானுங்க. சரஸ்வதியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, லூனி. சரஸ்வதியை தேடிட்டு திடுறானுங்க. சப்த சிந்து, சப்தனான்னு அர்த்தம் 7ன்னு அர்த்தம். அவனுங்க வச்சுக்கிட்டானுங்க வடமொழியில், சமஸ்கிருத மொழியில். சிந்து அதோட துணையாறுகள் 6, மொத்தம் 7. சப்த சிந்து ரீஜன். அவ்வளோதான். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் பாயக்கூடிய ஒரே மாநிலம் அது ஜம்மு காஷ்மீர். தென்புறமாக பாகிஸ்தானில் சில்லர் பகுதியில் நுழைந்து, பாகிஸ்தானில் சிந்து நதி எங்கே நுழையுதுன்னு கேட்கலாம். சில்லர் பகுதி அரபிக்கடலில் கலைக்கிறது. இதன் துணையார்கள் ஜீலம், சீனா, ராவி, பியாஸ், சட்லஜ். 1 2 3 4 5, அதோட 6 தான். 7வதாக எதுக்கு சேர்த்துனானுங்க தெரில. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு கேட்பாங்க. இதில் என்னென்ன சார் கேள்வி கேட்கலாம்? சிந்து நதி இந்தியாவில் எத்தனை கிலோமீட்டர் ஓடுது கேட்கலாம். அதோட மொத்த நீள எவ்வளோன்னு கேட்கலாம். ஓகேவா? எந்தெந்த மலைத்தொடர் வழியாக பாயுதுன்னு கேட்கலாம். எங்கே உருவாகுதுன்னு கேட்கலாம். எங்கே உருவாகுது? திபெத், சீனாவில் கைலாஸ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானசரோவர் ஏரிக்கு. வடக்கு சரிவுன்னா அந்த பக்கம் மானசரோவர் ஏரிக்கு அருகில் உருவாகுது. மற்ற நீளம்லாம் கேட்க மாட்டாங்க, விட்டுருங்க. இந்தியாவில் சிந்து நதி எங்கே பாயுது? ஜம்மு காஷ்மீர் மட்டும்தான். பாகிஸ்தானில் எங்கே நுழையுது? சில்லார் அங்கே நுழையுது. அதோட துணையாறுகள் வடக்குலேருந்து தெற்கு ஆர்டர் எழுதுங்கன்னு கேட்பாங்க, அல்லது தெற்குலேருந்து வடக்கு ஆர்டர் எழுதுங்கம்பாங்க. சிந்து, ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். மொத்தம் 6 தானே வருது. 7வது எதுக்கு சேர்த்துனானு தெரியல. கங்கை நதி தொகுப்பு அடுத்தது. கேஞ்சட்டிக் ரிவர் சிஸ்டம் அல்லது கேங்கஸ் கங்கா ரிவர் சிஸ்டம் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. 8,61,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு. இதோட கம்பேர் பண்ணும்போது அதுதான் அதிகம். எது? 11 லட்சம் சிந்து நதி. சரி. இந்தியாவில் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு. இந்தியாவில் பெரிய நீளமான நதினா கங்கை தான். பல நகரங்கள் ஆற்றங்கரையை ஒட்டி அதிக மக்கள் அடர்த்தி கொண்டு உள்ளது. பாருங்கள், கங்கை ஒரு தான். கங்கை இந்த ஒரு பங்களாதேஷ் வழியாக போய் பிரம்மபுத்திரா அவங்களும் சேர்ந்துருவாங்க. பங்களாதேஷுக்கு என்ட்ரு ஆகும் பொழுது நிறைய பிரியும். டெல்டாவில் நிறைய பிரியும். இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். அதோட துணையாறுகள் பாருங்க. வெஸ்டர்ன் பேங்க் ரிவர்ஸ், யமுனை, சம்பல் போய் யமுனையில் கலந்துரும். அதேமாதிரி பெட்டுவான்னு நினைக்கிறேன், அதில் போய் கலந்து யமுனையில் கலந்து அதுக்கப்புறம் யமுனை போய் கங்கையில் சேரும். அடுத்து சோன், அது டைரெக்டாக கங்கையில் போய் கலக்கும். எல்லாம் ரைட் பேங்க் ரிவர்ஸ், லெஃப்ட் இல்லை ரைட் பேங்க் ரிவர்ஸ். லெஃப்ட் பேங்க் ரிவர்ஸில் முக்கியமானது காக்ரா, காண்டக், கோசி எல்லாம்.
முக்கியமானது. நிறையா கொசன்னு வரும் இதெல்லாம். அதானது அந்த பிளைன் பார்த்தோம்ல, கங்கா பிளைன், வட இந்திய பெரு சமவெளி. அது உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள இமயமலையில் இருக்கக்கூடிய மாநிலம். எடுத்து பார்த்துக்கங்க உத்தரகண்டை. இங்கே யமுனை அங்கே தான் உருவாகும். கங்கோத்ரி உத்தரகாசி மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகீரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது. பனியாறு பேர் கங்கோத்ரி, சரியா? கிளேசியர். அது அப்படியே மேலேருந்து கீழே வர 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 உருக ஆரம்பிக்கும். உருக ஆரம்பித்தோன்னா அப்படியே நதியாக மாறும். அப்போ பேர் வைக்கிறாங்க பாகீரதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்நதியின் நீளம் 2525 கிலோமீட்டர். முழுவதும் இந்தியாவில் தான் பாயுது. கோமதி, காக்ரா, கண்டக், கோசி இதெல்லாம் வந்துட்டு லெஃப்ட் பேங்க் ரிவர்ஸ். அதோட லெஃப்ட் பேங்க் ரிவர்ஸ் இடதுபுறமாக வந்து சேரக்கூடிய நதிகள். கோமதி அதில் இல்லை, படத்தில் சேர்த்திங்க. தென்பகுதியிலிருந்து யமுனை, சோன் நதி, அது சம்பல் போன்ற துணையாறுகள் சேருது. வங்கதேசத்தில் கங்கா பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. வங்கதேசத்தில் பத்மா, அங்கே என்றானோன்னு பத்மா. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின் வங்காள விரிவாக கலந்து. என்ன டெல்டா அது? சுந்தர்வன டெல்டா. அவர் ரெண்டு பேர் உலகத்திலே பெரிய டெல்டா. சதுப்பு நிலம், மேட்டு நிலம் இருக்கும். சதுப்பு நிலத்துக்கு ஒரு பேர், மேட்டு நிலத்துக்கு ஒரு பேர், எல்லாம் பார்த்துருவோம். அடுத்தது பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு. கங்கை ஆறு ஹரித்வாரில். ஹரித்வார்னா இமயமலை மேலே. இது நடுவில் கூட வெள்ளம்லாம் போய் அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு எல்லாத்தையும். அது சிவன் கிவன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. வெள்ளம் திடீர்னு தண்ணி திறந்து விட்டானுங்களா என்னன்னு தெரில. டேம் கட்டுறேன்னு சொல்லி ஆரம்பித்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு. திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கு கைலாஸ் மலைத்தொடரில், அது வடக்கு, இது கிழக்கு உள்ள செமாங்குடங் என்ற பனியாற்றில் 550 கிலோமீட்டர் 550 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. சிந்துவும் அதே ஹைட்டில் தான் உற்பத்தி. ஹைட்லாம் கேட்க மாட்டானுங்க, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இதன் மொத்த வடிகால் அமைப்பு 5 லட்சம் சதுர கிலோமீட்டர். அது எவ்வளவு? சிந்து வந்து 11 லட்சம், கங்கை 8 லட்சம், இது 5 லட்சம். சரியா? ரைட். இந்தியாவில் பாயிற பரப்பு இவ்வளோ தான். இந்தியாவில். சீனாவில் அதிகமாக இருக்கும், பங்களாதேஷில் இருக்கும். அதெல்லாம் கழிக்க போக இந்தியாவில் இவ்வளோதான். திபெத் பகுதியில் டிசாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் போட்டிருக்கோம் டிசாங்போ. டி சைலண்ட்டு, அது பண்ணிட்டு சாங்போன்றான். புனிதம், சுத்தம் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தமாமா அவங்க ஊர் பேர். கேட்கலாம் போலீஸ் இந்த மாதிரி குரூப் 4லாம் சாங்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. அதேமாதிரி சீனாவில் பிரம்மபுத்திரா நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த நதியை நம்ம பார்க்கல, நேற்று நான் காமிச்சிருப்பேன். இங்கே வந்து இங்கே என்ட்ராங்க கோர்ஜஸ் தான். அங்கேருந்து தண்ணி கம்மியாக தான் வரும். ஏன்னா என்னது அது? மலை மறைவு பிரதேசம். எது? திபெத் பீடபூமி. இவ்வளோதான் வரும். அங்கேருந்து இவ்வளோதான் வரும், ரொம்பலாம் வராது. பட் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானவுடனே அருணாச்சல் பிரதேஷ் வழியாக தான் என்ட்ராகும். திகாங் அப்படின்னு ஒரு கோர்ஜஸ், அந்த அந்த நம்ம பார்த்தாலும் அந்த கோர்ஜஸ் பேர் திகாங்.
கோர்ஜஸ்னால ரெண்டு பக்கம் உயரமாக இருக்குன்னு பார்த்தோமா, மலை இடுக்கு, அதுக்கு பேர் திகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழியாக வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானவுடனே முட்டுச்சந்து மலை தெரியுதா, முட்டுச்சந்து பச்சையாக இருக்குல்ல, அதுதான் சமவெளி. உள்ளே பூந்தோடனே வடகிழக்கு பருவமழை பட்டாசு கலப்போம். சரி, தென்மேற்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை வட இந்தியாவில் இருக்காது, தென்மேற்கு பருவமழை பட்டாசு குழப்பம், வெள்ளம் பயங்கரமாக போகும். பாருங்க, கடல் மாதிரி ஓடும் பாருங்கள், எவ்வளோ தண்ணின்னு, எவ்வளோ அகலன்னு மட்டும் பாருங்கள். நியூஸ்லாம் அடிக்கடி வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் ஓடக்கூடிய நீள அளவு வெறும் 900 கிலோமீட்டர் தான். பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசின் திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக சொன்னேன் இல்லையா, திகாங்ன்ற மலை இடுக்கு, அந்த அது வழியாக இந்தியாவில் உண்டு. அப்புறம் அதோட துணையார்கள் தீஸ்டா, மனாசு, பராக்கு, சுபன்ஸ்ரீ, இதெல்லாம் துணையார்கள். வங்கதேசத்தில் ஜமுனா என கங்கை ஆற்றுடன் ஜமுனா என அழைக்கப்படுது. இது கங்கை ஆறு வங்கதேசத்தில் என்னென்னு அழைக்கிறாங்க? பத்மா. இது வந்து ஜமுனா. என்ன படத்தில் வரும் இந்த பேர்? ஜெய்ஜேவா? பயங்கர ஷார்ப்பாக இருக்கார். கங்கை ஆற்றுடன் இணைந்து மேகனா என அழைக்கப்படுது. பத்மாவும் ஜமுனாவும் சேர்ந்து மேகனா உருவாகிறாங்க. ஓகேவா? ரைட். அங்கே தோன்றக்கூடிய ஆறுங்களுடைய சிறப்பு அங்கே பார்த்துக்க. மேப்பை எடுத்து பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். எல்லாமே பக்கத்தில் தாங்க. இது இந்த பக்கம் மலைக்கு, இந்த பக்கம் ஹிமாத்திரி மலையில் தான் உருவாகும். அது மலைக்கு அந்த பக்கம். ஒரு கேள்வி கேட்டேனே, ஆனால் படிச்சுட்டு வந்து கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். எல்லாம் யோசிச்சுட்டு வந்து கேளுங்க. இமயமலைக்கு அந்த பக்கம் ஹிமாத்திரி எவ்வளோ ஹைட்டு? அந்த பக்கம் திபெத் பீடபூமியில் 5000 மீட்டர் ஹைட்டு. இமயமலை 8000 9000 மீட்டர் ஹைட்டு. 5000 மீட்டர் ஹைட்டில் உருவானது. எப்படி 9000 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய இமயமலையை குடஞ்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்திருக்கும்? யாருமே யோசிக்கலையா? கேள்வி கேட்கணும். ஆமா, 5000 மீட்டர் அந்த பக்கம் இருக்குது, இது 8000 மீட்டர் ஹைட்டு இமயமலை. அதை எப்படி குடஞ்சிக்கிட்டு வரும்? தாண்டிட்டு வருமா அப்படி? இல்லை அவனுக்கு சொல்கிறானு சிவனோட கொண்டையிலேருந்து வந்தார் அப்படின்னு. அணில் எப்படி வரும்? யோசிங்க. நீளமானவை மற்றும் அகலமானவை அது சொல்கிறாங்க. அதோட சிறப்பு வற்றாத நதிகள், பெரனியல், நீரின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை. என்னது? நீர்மின் உற்பத்தி, நீர் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாதுன்றாங்க. ஏன்னா அது மலை இருக்குல்ல, எப்படிப்பட்டது? செடிமெண்ட்ரி ராக்கு, அரிச்சிட்டு போயிடும். அப்படி கட்ட ஆரம்பித்து தான் உடஞ்சிட்டு போச்சு. அந்த அங்கே வந்துச்சுல வெள்ளம், உத்தரகண்டில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான வெள்ளம் அடிச்சுட்டு போய் நிறைய பேருக்கு காலி. டேம் உடஞ்சிக்கிட்டு வந்துடுச்சு, அதை மறைச்சிட்டானுங்க அப்படியே. ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்து ஏற்றது. மத்திய பகுதினா இது இங்கே இந்த ஏரியாவில், கீழ்நிலை இங்கே. இன்னமும் ஆற்றில் படகு போயிட்டுருக்குது. அன்னைக்கு கூட எங்கேயே போட்டிருந்தானே, கங்கை ஆற்றில் படகுல போய் நிறைய பேர் செத்துட்டாங்க. நேற்று நியூஸில் வந்து. ஆமாவா? மும்பையா நேற்று? சரிங்க, சரி. இங்கேயும் அடிக்கடி அது மாதிரிலாம் நடக்கும். கங்காவை பார்க்கலாமா? புனித நதிமானுங்க கேட்டால் அது சாக்கடை, அது பயங்கரமான சாக்கடை. அதை க்ளீன் பண்ணுறோன்னு இவனுக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க இந்த குரூப்பு. யார்? சங்கிமங்கி குரூப்பு. இது வந்து இதான் காசி. இந்த பணத்தெல்லாம் எரிப்பானுங்கள,
அங்கே போய் செத்தா புண்ணின்ட்டு அங்கே போய் எரித்து எல்லாத்தையும் அதில் தூக்கி போட்டுருவானுங்க. செத்து போனோம்லாம் மேந்துட்டு வரும் அப்படியே எங்கே அந்த புனித நதியில். உலகத்திலே அசுத்தமான நதி, உலகத்திலேயே அசுத்தமான நதி. இதெல்லாம் சின்னது, பெரிய பெரிய போட்லாம் இருக்கும், நல்லா பெருசு. அது அக்குஃபயர், அது அக்குஃபயர். எது அந்த மாதிரி வரும்? அது அக்குஃபயருங்க. சுற்றிலும் உயரமாக இருக்கும், நடுவில் வந்து தண்ணி சேர்ந்து நின்றுக்கும், அது மேலே வரும். அது அக்குஃபயர், அதை விட்டுருங்க. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய போட்லாம் போகுது பாருங்க, அங்கே தெரியுதா? அதை சொல்கிறாங்க. தீபகற்ப இந்தியார்கள். தென்னிந்தியாவில் பாருமாறுகள் தீபகற்ப இந்தியார்கள் எனப்படும். பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பெரும்பாலான ஆறுகள் எல்லாமே இருக்கா. 1-2 மட்டும் இந்த பக்கம். இங்கே இங்கே என்ன மலைத்தொடர் இருக்கு? விந்திய மலைத்தொடர். இங்கே விந்தியா சாத்புராக்குனால தான் நர்மதா போடுறான். சாத்புராக்கு தெற்கில் தபதி ஓடுறான். சரியா? அடுத்து மகாநதி. இங்கே மகாநதி இங்கே இந்த இடத்துல மலைத்தொடர் பார்த்தோம்ல, அது மலையில் தான் ஆறு உருவாகும். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், அதான் பாயிண்ட். மலையில் மேகங்கள் மோதி உயர்ந்தால்தான் என்ன ஆகும்? மேலே போக குளிர்ச்சி அடைஞ்சு மழை கொட்டும். ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு? வசந்தா நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. அவ்வளோ ஹைட்டாக இருந்துட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? அடுத்தது இவை பருவகால ஆறுகள், சீசனல் ரிவர், வற்றும் ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரின் அளவு மழை பொழிவிற்கு ஏற்றாற்போல் மாறுபடும். அங்கே அப்படி இருக்காது. தென்மேற்கு பருவ காற்று வீசுது இல்லையா, அப்போ மட்டும்தான் இந்த ஆறுலாம் தண்ணி ஊறும். செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியே பாய்கிறது அங்கே மலை தொடரில். தீபகற்ப ஆறுகளை அவை பாயும் திசையின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறாங்க. கிழக்கு நோக்கி பாயுமாறு, மேற்கு நோக்கி பாயுமாறு. மேற்கு நோக்கி பாயக்கூடிய 2 முக்கியமானதுங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அங்கங்கே நிறையா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது. நேராக போய் கடலில் எதுக்கும் பிரயோஜனமே கிடையாது. கடலில் போய் கலந்துடும். கேரளாவில் ஓடுதுன்னு சொல்கிறாங்களா, ஆகா கேரளாவில் ஒன்றும் பிரயோஜனம் போய் கிடக்குது, டேம் கட்டினாங்கலாம். கட்ட முடியாது. மண்ணாங்கட்டிங்க பெரிய அறிவாளி மாதிரி எடுத்து வீடியோ போடுறானுங்க. நம்மளும் உட்காந்து பார்த்துட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அப்படி கட்டினா இடுக்கி டேமு அதெல்லாம் எல்லாம் அடிச்சுட்டு போய் நீர் மின்சாரம் மட்டும் தயாரிக்க முடியுது. டேம் கட்டினாலும் அங்கே விவசாயம் செய்ய முடியாது. சரியா? ஆமாம், நிலம் இல்லை விவசாயம் செய்கிறதுக்கு. எல்லாம் என்னது மலை பிரதேசம்ல, அங்கே போய் என்னது விவசாயம் செய்வேன்? கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மகாநதி. இந்நதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகாவிற்கு அருகில் உற்பத்தியாகி மகாநதி ஒடிசா மாநிலத்தின் வழியாக சத்தீஸ்கரில் தான் உருவாகுது. எந்த மாநிலத்தில் உருவாகுதுன்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒடிசாவில் தான் அதிகமாக பாயுது. ஒடிசாவில் 850. மகாநதி வந்து ஒடிசாவின் துயரன்னு சொல்லுவாங்க அப்போ. ஏன்னா திடீர்னு வெள்ளம் வந்துடும் பயங்கரமாக. அதனால் அதோட துணையார்கள் சீனாத், சத்தூர், சித்ரட்லா, கெங்கட்டி, நன் அதெல்லாம் கேட்க மாட்டா, விட்டுருங்க. பல கிளையாறுகளாக பிரிஞ்சு போகுது. டிஸ்ட்ரிபியூட்ரி டெல்டாவை உருவாக்குது. இந்நதி எங்கே கலக்குது? வங்காள விரிகுடாவில். இதை கேட்பாங்க. மகாநதி எங்கே கலக்குதுன்னு கேட்பாங்க. இந்த பாருங்க, இந்த மகாநதி சத்தீஸ்கர் மாநிலம் அங்கே உருவாகுது. அப்படியே ஒடிசா வழியாக பாஞ்சு இங்கே டெல்டா. மகாநதிக்கு தெற்கில் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்? சிலிக்கா ஏரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். லகுனா, லகுன் உப்பங்கலி, தமிழில் உப்பங்கலி, லகுன். கேள்வி, எந்த மாநிலத்தில் உருவாகுது? இதை கேட்பாங்க. எந்த மாநிலத்தில் பாயுது? ஓகேவா? இது துணையாரெலாம் வேண்டாம், விட்டுருங்க.
எங்கே போய் கலக்குது. அவ்வளோ. அடுத்து கோதாவரி. என்ன படம்? கோதாவரி சம்சாரம், அது மின்சாரம். தீபகற்ப இந்தியாவில் பாயும். எல்லாம் பெண்கள் பேர் தான் வச்சுருப்பானுங்க. ஏன்? அப்போ தான் பெண்கள் அடிமையாக்கலாம்ல, அதுக்காக. பாய் மிக நீளமான ஆறு. தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய நீளமான, இந்தியாவில் பாயக்கூடிய நீளமான ஆறு எது? கங்கை. தீபகற்ப இந்தியாவில் பாயிற நீளமான ஆறு கோதாவரி. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் உருவாகுது, மேற்கு தொடர்ச்சி மலையில். பாயிண்ட் எது வேணாலும் கேட்கலாம். கோதாவரி எந்த மலைத்தொடரில் உருவாகுது, எந்த மாநிலத்தில் உருவாகுது? 2 கொஸ்டின். எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில் உருவாகுது? நாசிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோட்டு அச்சடிக்கிற ஊர். இந்தியாவில் எல்லா நோட்டும் அங்கே தான் அச்சடிக்கிறாங்க. காயின் கூட நிறைய ஊரில் அச்சடிக்கிறாங்க. நோட்டு ஒரே இடம் தான். எங்கே? நாசிக்கில். பாஷா படத்தில் பாட்டு கூட வரும் பாருங்க, நாசிக்கில் அச்சடிக்கிறதுல பாஷாவுக்கு ஒரு பங்கு வருண்டா அப்படின்னு வரும். கேட்டிருக்கீங்களா? பாஷா படம் பார்த்துருக்கீங்களா? படம் மட்டும் பார்ப்போம். இந்நதி விருத்த கங்கா எனவும் அழைக்கப்படுது. கோதாவரிக்கு இன்னொரு பேர் என்னது? விருத்த கங்கா. டிஎன்பிசியில் இப்போ ரீசெண்டாக கேட்டான்னு நினைக்கிறேன். அதை 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் அது பாயுது. அங்கேருந்து ஆரம்பித்து கோதாவரி மகாராஷ்டிராவில் உருவாகி ஆந்திரா வழியாக பாய்ந்து, ஆந்திரானா இப்போ தெலுங்கானா சேர்த்திக்கணும். தெலுங்கானா அப்புறம் ஆந்திரா போய் வங்காள விரிகுடா கலக்குது. அதோட துணையாறுகள் சும்மா பார்த்துக்கோங்க: பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலமி. இந்நதி ராஜமுந்திரிக்கு அருகில். ராஜமுந்திரினா ஊர் பேர். பாட்டு கூட இருக்குது தானே? இல்லையா? ராஜமுந்திரி ராஜமுந்தரி இதுதானம்மா? என்ன படம்? புஷ்பாவா? குண்டூரா? சரி. விருத்த கங்கா. அங்கே போய் என்ன பண்ணுது? ராஜமுந்திரில் கலக்குது. தெலுங்கு படம் தானே அது? அருகில் கௌதமி மற்றும் வசிஷ்டான 2 கிளைகளாக பிரிந்து பெரிய டெல்டா உருவாது. கோதாவரி டெல்டா பகுதி நன்னீர் ஏரியான கொல்லேரி ஏரி உள்ளது. அந்த டெல்டாவில் இருக்குது நன்னீர் ஏரியாமது. கொல்லேரி கேட்பாங்க. கொல்லேரி ஏரி எந்த டெல்டாவில் இருக்குது? கோதாவரி டெல்டாவில் இருக்குது. இதான் கோதாவரி. புரியுது? கொல்லேரி ஏரி, நன்னீர் ஏரி, சிலிக்கா ஏரி, உப்பங்கழி கடல்லேருந்து பிரிஞ்சது. அடுத்து கிருஷ்ணா. இதுவும் மகாராஷ்டிரா தானே? ஆமாம், மகாராஷ்டிராவில் தான் உருவாகும். இதோட துணையார் இருக்கும் துங்கபத்ரா. யார்? ஒரு சாமியார் இருப்பார். துங்கபத்ரா நதி இருக்குல்ல, அது இதோட கிளையாறு. இது கர்நாடகாவில் வருவாங்க. யார்? ராகவேந்திரா. அதான் எதிர்பார்த்தேன். பேசுங்க, கிளாஸில் இருக்குன்னு சொல்லிடுங்க, எதுவும் பேசாதீங்க. மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாகி உருவாகிறது. ரெண்டாவது பெரியாறு கிருஷ்ணா. முதல் பெரியாறு கோதாவரி. அதோட முக்கியமான துணையாறு கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா. இந்த ஆறுகளோட குறுக்கில் தான் நிறைய டேம் கட்டியிருப்பானுங்க. அங்கே கட்ட முடியும் நிறைய டேமு. சொல்லுவானுங்க, இங்கேருந்து போயிட்டு ஆந்திராவெலாம் எவ்வளோ டேம் கட்டியிருக்காங்க, ஆச்சா பூச்சாம்பாங்க. அங்கே கட்டலாம், அங்கே கட்ட முடியாது தம்பி. அங்கே நிறைய என்ன இருக்குது? இந்த பாருங்க, நிறைய மலைத்தொடர் இருக்குது நடுவில். இங்கே அப்படி கட்ட முடியாது. இங்கே தான் காவேரி ஓடுது, காவேரி டெல்டா. எங்கெங்கெல்லாம் கட்ட முடியுமோ கட்டியாச்சு. செக் டேம் வேணால் கட்டலாம், அவ்வளோதான். சரியா? ஆமாம். காவேரி குறுக்க தண்ணி போய் கடலில் கலக்குது, வேணா உன் வீட்டில் போய் பிடிச்சிட்டு போய் வச்சுக்குவாங்க. அங்கெல்லாம் கட்ட முடியாது. எங்கேயும் கட்டினா வெள்ளம் போயிடும் சைடில். எங்கே ப்ளைனாக இருக்கா? அதான் விட்டு அடிக்கிறது அப்படியே. அதையும் பேசி கேட்டுட்டு நம்ம பேசுறது. பெடவாறு போன்றவை இவற்றின் முக்கிய துணையாறுகள். ஓகே. ஏன்னா அங்கே நிறைய என்ன இருக்குது? மலைத்தொடர் இருக்கனால இங்கே பாருங்கள், அங்கங்கே டேம் கட்டியிருப்பானுங்க.
நிறைய. அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மலைத்தொடர். நம்மளது எங்கெங்கெல்லாம் கட்ட முடியுமோ கட்டியாச்சு. அடுத்தது காவிரி. கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலையில் தலைக்காவிரியில் உற்பத்தியாகிறது. 800 கிலோமீட்டர் நிலத்துக்கு பாயுது. காவிரி உருவாகுதில் குடகு அந்த மக்கள் தமிழ்நாட்டு கூட சேர்ந்துக்கிறேன்ட்டாங்க. அப்போவே நாடு பிரிக்கும் பொழுது நாங்களாம் வரல, நாங்கள் தமிழ்நாட்டு கூட சேர்ந்து கர்நாடகா கூட சேர்த்தாதீங்கன்னாங்க. நம்ம ஆள் தான் இருந்துக்கிட்டு காமராஜர் வேணாம் அது நம்ம நாடு தான், எல்லா நாடும் நம்ம நாடு தான் ஒழுங்கியான்ட்டார். கேட்டு வாங்கியிருந்தா நம்ம கூட சேர்ந்துருப்பாங்க. பிரச்சனையே இருக்காது, காவிரி பிரச்சனையே இருந்திருக்காது. அதுலேருந்து அப்படியே நம்ம கூட சேர்ந்துருக்கும். சரியா? ரைட். இது தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பயன். காவிரி எங்கே உருவாகுதுன்னு கேட்கலாம், அதோட நீளம் எவ்வளோன்னு கேட்கலாம். தலைக்காவிரியில் தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது எது கேட்கலாம். ஏன்னா தென்மேற்கு பருவ காட்டுறப்பையும் அதில் ஆறில் தண்ணி ஓடியாரும். வடகிழக்கு பருவ காட்டுலேயும் மழை பெய்தா ஆறில் வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். வற்றாத ஜீவநதின்னு கூட சொல்லலாம் காவிரி. ஆனால் தண்ணியோட அளவு தான் மாறும். ரெண்டாக பிரியுதாமா கர்நாடகாவில். சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்று தீவுகளை உருவாக்கிறது. ஆற்றுத்தீவு சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினம் யாரோட தலைநகரம்? திப்பு சுல்தான். பின்பு தமிழ்நாட்டில் நுழைந்து தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மலையிடுக்கள் வழியாக ஒகேனக்கல். அங்கேருந்து பிளைனில் தான் வரும். ஒகேனக்கல்லில் நீங்கள் போயிட்டு அருவியை மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் தள்ளி அதை ஒட்டி ஒரு ரோடு போகும், முதலை பண்ணையெல்லாம் இருக்கும். அந்த பக்கம் போய் பாருங்கள், அங்கேருந்து பிளைனாக தான் வரும். அப்புறம் அரிச்சிட்டு மலையில் கீழே விழுந்து அப்படி போகும். சரியா? ரைட். எத்தனை பேர் ஒகேனக்கல் போயிருக்கீங்க? போனது இல்லையா? ஐயோ, நீங்கள் போயிருக்கீங்களா? வேறு யாருமே போகலையா? என்னங்க சேலத்தில் இருந்துட்டு ஒகேனக்கல் போகலன்றீங்க? நீங்கள் போகல தானே? போயிருக்கீங்களா? நீங்களாம் இல்லை, போயிருக்கீங்க. பின்பு திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என 2 பிரிவாக பிரிந்து இறுதியில் பூம்புகார் என்ற இடத்தில் வங்கக்கடல் கலக்கும். கொள்ளிடம் காவேரி 2ஆக பிரியும். 2க்கு நடுவில் தான் ஸ்ரீரங்கம் இருக்கும். ஓகேவா? ரைட். அது கலக்கக்கூடிய இடம் எது? பூம்புகார். யாரோட காலத்தில் இருந்த இது பூம்புகார்? பண்டைய கால சோழர்கள் காலத்தில் இருந்த நகரம். ரைட். அடுத்து மேற்கு நோக்கி பாயும். இப்போ கிழக்கு நோக்கி பாயிறதுல எது பார்த்தோம்? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி முக்கியமான நதி. இதில் நீளமானது எது? தென்னிந்தியாவின் கங்கை எது? காவிரி. 2வது நீளமான நதி எது? சிலிக்கா ஏரி எந்த நதிக்கரையில் இருக்குது? எந்த நதி ஓரத்தில் இருக்குது? மகாநதி. கொள்ளேரி ஏரி நன்னீர் ஏரியா உப்பு ஏரியா? நன்னீர் ஏரி. எந்த நதியில் இருக்குது? கோதாவரி. நர்மதை. மேற்கு நோக்கி பாயக்கூடிய முக்கியமான ஆறுகள் நர்மதை, தபதி. முடிஞ்சா? ரைட். 2 தான் ரொம்ப நீளமானது, வேறு எதுவும் இல்லை. சபர்மதி இருக்கும் குஜராத்தில், அது அந்தளவுக்கு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அது ஏன்னா பாலைவனம் இல்லை, தண்ணி அவ்வளோவெல்லாம் ஓடாது. இங்கே மலைத்தொடரெலாம் இருக்கா? தென்மேற்கு பருவ காற்று உள்ளே பூந்து இந்த மலைத்தொடரில் அடித்து கொட்டும். அப்போ ஆற்றுல தண்ணி போகும். அங்கே தான் டேம் ரொம்ப காலமாக கட்ட விடாமல் இப்போ தான் கட்டி முடிச்சிருக்கானுங்க. இது பார்த்துருப்போம். என்னது இந்த போட்டிருக்கா? மலைக்கு நடுவில் போகுதா? விந்தியா சாத்புரா மலைக்கு நடுவில் போகுது. இது என்ன மாதிரி வேலி? ரிஃப்ட் வேலி. இந்தியாவில் 3 ரிஃப்ட் வேலி இருக்குது. உடஞ்சி உள்ளே போன இடம் இருக்குல்ல, பிளேட் மூவ்மெண்ட்னால. நர்மதா ஒன்று, தபதி ஒன்று, மகாநதி 3மே ரிஃப்ட் வேலி. பிளவு பள்ளத்தாக்கு கொப்பரை அப்படின்னு படிச்சிருக்கோம் தமிழில். இது நர்மதா, இது தபதி. இங்கே விந்தியா இருக்கும், இங்கே சாத்புரா இருக்கும். இல்லை நர்மதா மட்டும்தான் போட்டிருக்கான்.
விந்தியா அங்கே இருக்குது, சாத்புரா அங்கே இருக்கும். அங்கே ஒரு டேம் கட்டியிருக்கானுங்க, இந்த இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கானுங்க. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து கட்டணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. நர்மதை மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கந்தக் மத்திய பிரதேசத்தில் உருவாகுது. பீடபூமியில் உருவாகுது. நீளம் 1000 அது விடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. இது 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்ட கலிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடாவில், கலிமுகம்னா பார்த்தோம்ல எஸ்சுரின் டெல்டா, என்ன ஆகும், கடலை தண்ணி உள்வாங்கிடும். நிலப்பரப்பை அரிச்சு இந்த கடல் தண்ணி உள்ளே வந்துடும். எங்கே கிடக்குது? காம்பே வளைகுடா. இந்தியாவில் நம்ம இது பார்த்துருப்போம். இது என்னது? மன்னார் வளைகுடா. இது காம்பே வளைகுடா குஜராத்தில். மேப்பு ஃபுல்லாக பாருங்கள். இது கட்சி வளைகுடா. இது வந்துட்டால் குஜராத் பெனின்சுலார். குஜராத்தில் வேறு ஒரு பேர் வரும், கத்தியவார் பெனின்சுலார் இருப்பாங்க. இதில் என்ன சார் கேள்வி? எங்கே உருவாகுதுன்னு கேட்பாங்க. நர்மதை நதி அமர்கந்தக் பீடபூமியில் உருவாது. எங்கே போய் கலக்குதுன்னு கேட்பாங்க. காம்பே வளைகுடா, அரபிக்கடல். அவ்வளோதான், மற்றெல்லாம் தேவையில்ல. தபதி முக்கிய ஆறுகளில் ஒன்று, வெறும் 724 கிலோமீட்டர் தான். அதே எவ்வளவு? 1000 ரைட். அது 98,000, இது வெறும் 65,000 தான். மத்திய பிரதேசத்தில் பெட்ரோல், இதுவும் மத்திய பிரதேசத்துலாம் உருவாகுது. முல்டாய் என்ற இடத்தில், பெட்ரோல் மாவட்டத்தில் உள்ள முல்டாய் அப்படின்ற இடத்துல உருவாகுது. இதுதான் கேள்வியாக கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டான். பின்பு காம்பே வளைகுடா வழியாக அரபிக், இதுவும் காம்பே வளைகுடா தான். நர்மதை, தபதி, மாகி. மாகினா கேரளாவில் இருக்கும். அதாவது நீளமாக பாயிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஆறு ஓடுது மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி அங்கே போய் கலக்கும். அதில் முக்கியமாக நீளமான ஆறு எங்கே போய் கலக்குது? கிழக்கிலேருந்து மேற்கு நோய்க்கு போய் கலக்கு. மாகி இங்கே தான் இருக்கா? அது குஜராத் மாகி. இங்கேருந்து உருவாகி நர்மதை, தபதி, மாகி. பாகி, கோமை, அருணாவதி, அனர்சு, தீசு, புரே, புஞ்சரா, போரி, இதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்று குறுக்கில் இருக்குது? ஏன் ஜோக் நீர்வீழ்ச்சியை பற்றி பேசுகிறாங்க? இந்தியாவில் உயரமான நதி ஜோக் நீர்வீழ்ச்சி. எந்த ஆற்றின் குறுக்கே? சாராவதி. கர்நாடகா மாநிலம். தென்னிந்தியார்களின் சிறப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகுது. குறுகலாக இருக்கும், அகலம் இருக்காது. அந்த மாதிரிலாம் அந்த வட இந்தியார் மாதிரி நீளம் குறையுமா இருக்கும். அவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது வற்றக்கூடிய ஆறு. சீசன் இல்லாதப்போ தண்ணி ஓடாது. மின்சார உற்பத்திக்கு ஏற்றது. ஏன்னா அந்த நடுவில் என்ன இருக்குது? அந்த மலைத்தொடர்லாம் இருக்கா, பீடபூமிலாம் இருக்கா, நடுவில் அணை கட்டிக்கலாம். நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாதது. ஏன்னா தண்ணி ஓடாதில்ல குறிப்பிட்ட காலம், 3 மாதம்தான் ஓடும். அப்புறம் அப்போ போட்டை சும்மா போட்டு வச்சுருக்க முடியும். இந்தியாவோட என்ன பார்த்தோம்? இந்தியாவோட அமைவிடம் பூமியில், ஓகேவா? இந்தியாவோட டோப்போகிராஃபி, நில அமைப்பு, மலை, பீடபூமி இதெல்லாம் பார்த்தோமா? அடுத்தது வடிகால் அமைப்பு. அவ்வளோதானே பார்த்துருக்கோம். 3 தானே? ரைட். வடக்கு தெற்கு பரவல் எவ்வளவு?
3000. கிழக்கு மேற்கு பரவல் 2933. ஓகேவா? ரைட். இது ஒரு கேள்வி. லேட்டிடியூடும் எத்தனை இருக்கும்? அப்ராக்சிமேட்டாக 30 இருக்கும். லாங்கிடியூடும் 30. பட் வடக்கு தெற்கு பரவலோட கிழக்கு மேற்கு பரவல் ஏன் கம்மின்னு கேட்டிருப்பான் கொஸ்டின். ஐஏஎஸ் கொஸ்டின் இது. ஆப்ஷன் 4 கொடுத்துருப்பான். 4 கொடுத்துருந்தான். ஆன்சர் என்ன சார்னாக்கா, பூமி எப்படி இருக்கும்? கருவுடாக இருக்கா? கருவுடாக இருக்கனால என்ன அவன் லேட்டிடியூடு ஈக்குவேட்டர்ந்து மேலே போக போக விரியுமா? உருகும். அதுதான் காரணம். பூமி கருவுடாக இருக்கிறதுனால லேட்டிடியூடு மேலே போக நான் குறுகும். லாங்கிடியூடு நடுவில்னா அவன் கேப்பு குறையும். 2 ஆப்ஷன் அதுதான். பீகாரின் துயரம் அப்படி. ஆனால் அங்கே இல்லை தானே, பழைய புக்கில் இருந்து எடுத்து போட்டிருக்கானு. புக்கில் இருக்கா? ஏன்னா இது என்ன பண்ணோம், இமயமலையிலேருந்து வருதா, பயங்கரமாக தென்மேற்கு பருவ காட்டில் பயங்கரமாக வெள்ளம் வரும். அப்போ பாறை மண் கிண்ணெலாம் என்ன பண்ணும், அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டிடும். இந்த வருஷம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும், அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதோட மண்ணெல்லாம் இங்கே கொட்டி வச்சிடும். அதை சரி செஞ்ச ஆள் வந்துட்டு இப்போ சரி செஞ்சுட்டாங்க ஓரளவுக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தெரியாது சார், இதை வச்சே போட்டுடலாம். தாமோதரை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. ஓகேவா? கோதாவரி தென்னிந்தியாவில் இருக்குது, நர்மதா இந்த பக்கம் ஓடுது மேற்கு நோக்கி. தாமோதரை நம்ம பார்க்கவே கிடையாது. அது அங்கே வங்காளம் தாமோதர் பள்ளத்தாக்கு. நம்ம பார்த்தது எது? கோசி மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதான் பீகாரில் ஓடும். கங்கையினுடைய இடது பக்க ஆறு. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படும். பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. இலங்கை. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். பழைய வண்டல் படிகளால் உருவான சமவெளி. ஃபஸ்ட்டு பாபர், 2வது தராய், மீண்டும் பாவரணும் பாங்கர், அப்படி நான் வச்சுக்கோங்க. அடுத்தது காதர். இது புதுசு, இது பழசு, இது சேறு சகதியுமானது, இது கரடு முரடானது. கேள்வி இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களிடையே அமைந்துள்ளது. அங்கே பக்கத்தில் தான் என்ன இருக்குது? எல்லாம் புலிக்காட்டு. அதுதான் இதுதான் அது. ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா. சாங்போ யாரு? திபெத் பீடபூமியில் பிரம்மபுத்திரா. யமுனை புதிய வண்டல் படிவு. காட்வின் ஆஸ்டின். ஆனால் இந்தியாவில் கிடையாது அது. பிஓகே அப்படிம்பாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். சோழமண்டல கடற்கரை. அதில் வடக்கில் தென்கிழக்கு கடற்கரை. ஓகே, கிழக்கு கடற்கரை வடக்கு பகுதி. ஆந்திராவில் என்னன்னு சொல்லுவாங்க? நார்தன் சர்க்கா. சோழமண்டல கடற்கரை தான் கோரமண்டல கடற்கரை. நார்தன் சர்க்கா. மேற்கு கடற்கரை சமவெளி இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவாங்க? வெரி குட். மலபார், கனரா, கொங்கன் கடற்கரை. அவ்வளோதான்.